ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த சம்மரை எலகுவாக எதிர்கொள்றதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அதிகமாக தண்ணி குடிப்போம். அப்படி குடிச்சுமே உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறது, நீர் சுளுக்கு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் சம்மரில் ஏற்படும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியை நம்ம எப்படி உபயோகிக்கலாம், அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து எப்படி குடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சம்மர் வந்த உடனே அங்கங்கே பானை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் வாங்கியிருப்பீங்க, சில பேர் வீட்டில் வாங்காமல் இருப்பீங்க. வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிருங்க. மற்ற நாட்கள் இல்லைனா கூட நம்ம சம்மரில் இந்த மாதிரி குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பானை பார்த்தீங்கன்னா டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் 250 ரூபான்னு வாங்கினேங்க. நீங்கள் கொஞ்சம் விலைலாம் கேட்டு வாங்குங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மண்ணிலேயே டம்ளரும் வைக்கிறாங்க. ஸோ நான் அதை வாங்கி பானை மேலே வச்சுருக்கேன். அது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண் வாசனையோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பானை தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக சுவையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கிறதுக்கு இதில் சில பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி சுத்தமான ஒரு கர்ச்சிஃப் எடுத்துக்கிட்டேங்க. இது புது கர்ச்சிஃப். இதை நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இறங்காது. நீங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி வெள்ளை துணி தான் போட்டு வச்சுருந்தேன். சும்மா டெமோக்காக நான் இப்போ உங்களுக்கு இந்த கர்ச்சிஃபில் காமிக்கிறேன். இது வெட்டி வேருங்க. வெட்டி வேர் நல்ல ஒரு மனமா இருக்கும். இந்த வெட்டி வேரோட வாசனையே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னு சொன்னா வெயில்னால நமக்கு அதிகப்படியா வேர்க்குங்க. அந்த மாதிரி ரொம்ப வேர்க்கும் போது கூட இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய வேர்வையில ரொம்ப நாற்றம் இல்லாம வச்சுக்கும். இது ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சேர்க்க போற பொருள் நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் நம்ம உடம்ப பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான வாசனை கொடுக்குங்க தண்ணியில. நிறைய பேர் வெயில் நாள்ல நன்னாரி சர்பத் குடிப்போம். இது நம்ம தண்ணியில சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னா நன்னாரி சர்பத் குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு தண்ணியே ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன். இந்த மிளகும் ஜீரகமும் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ஓவர் ஹீட் அப்படின்னு, சில பேர் சொல்லுவாங்க இது ரொம்ப குளிர்ச்சின்னு. இது ரெண்டுமே கிடையாதுங்க. மிளகும் ஜீரகமும் நமக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும்னு பார்த்துக்கும், உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகாமலும் நமக்கு சமநிலையாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் உங்களுக்கு ஜீரண சக்தி ஏற்படுத்தும். நம்ம ஹெவியா சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த பெருஞ்சீரகம் நம்ம தண்ணியிலேயே போட்டு வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரகத்தோட தன்மை ரொம்ப நமக்கு செரிக்காத பொருளை கூட செரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த அஜீரண பிரச்சனையே இருக்காதுங்க. இந்த எல்லா பொருளுமே ஒன்னா சேரும்போது நமக்கு வெயில் நாளில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கர்ச்சிஃபை ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். நான் சும்மா டெமோ காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கர்ச்சிஃப் காமிக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, பியூரிஃபை வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிருமி எடுத்துருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு சத்தும் எடுத்துரும். அதில் நீங்கள் குடிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேன் வாட்டராக இருந்தாலும் சரி, பானையில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்ல ஒரு தண்ணியாக மாறிடுங்க. என்னடா இந்த பொருளெல்லாம் சேர்க்குறோமே, இந்த தண்ணி நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு பார்க்கும் போது அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு பானை தண்ணி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒன்றுமே ஆகாதுங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம். குழந்தைங்க, அதாவது 1 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக குடிக்கலாம். நான் நடுராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குடிப்பேன். எனக்கு இது வரைக்கும் சளியோ அந்த மாதிரி இருமலோ எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானை தண்ணி குடிச்சாலே நார்மலாக எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆனால் இந்த பொருளெல்லாம் சேர்த்து போட்டு குடிக்கிறதுனால கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரச்சனை வருமோன்ற பயப்படவே தேவையில்லைங்க. கெட்டதை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுறோம். ஆனால் நல்ல விஷயம் செய்யறதுக்கு மட்டும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பயப்படாதீங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம மூட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை தண்ணியில் ஒரு 2 முறை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துடலாம். அப்படியே அந்த துணியோடவே வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணிக்குள்ள சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி தான் கொஞ்சம் பதந்துட்டு தான் இருக்கும். தண்ணி நம்ம குடிக்கும் போது அப்படியே மொண்டு குடிக்க வேண்டியதான். இதை நம்ம டேரெக்டா அப்படியே போட்டோம்னா நமக்கு அங்கங்க கலைஞ்சு போயிடும். அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி போடுறது தான் பெஸ்ட்டு. அதில் உள்ள அந்த சத்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நமக்கு இறங்கிடும் நல்லா.
இந்த மாதிரி துணியில கட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் மாத்தினாலே போதுங்க. அது வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறமாவும் அந்த மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகத்தெல்லாம் மட்டும் எடுத்து விட்டுட்டு அந்த வெட்டி வேரையும் அந்த நனாரி வேரையும் வந்து நீங்க மறுபடிக்கும் இதே மாதிரியே மூட்டையில கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வெயில லைட்டா காய வச்சுட்டு. இந்த வெயில் நாள் போற வரைக்குமே 2-3 மாசத்துக்கு அந்த நன்னாரி வேர், வெட்டி வேரையுமே நீங்க வந்து இந்த தண்ணிக்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகத்தை மட்டும் வந்து நீங்க மறுபடிக்கும் வந்து புதுசா போட்டுக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா வந்து புதினா தழையும் ஒரே ஒரு எலுமிச்சை கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். புதினா தலை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்க மாத்திரலாம். எலுமிச்சம்பழம் கூட நீங்க ஒரு வாரம் வரைக்கும் அதுல போட்டு வச்சிடலாம், ஒன்றும் ஆகாதுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் போடக்கூடிய பொருட்கள், நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்கறதுனால ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா, ரொம்ப புத்துணர்ச்சியா சூப்பரா இருக்குங்க. இந்த பானை தண்ணி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐஸ் கட்டி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா பானை தண்ணி அந்த அளவுக்கு சில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நான் வீட்டுக்கு வாசலில் வச்சுருக்கேன். யாராவது வீட்டுக்கு வராங்க போகிறாங்கன்னா அவங்களாவே எடுத்து குடிக்கணும் அப்படின்றதுக்காக. அது மூலயமா எனக்கு புண்ணியம் சேரும் அப்படின்ற சின்ன நப்பாசையில் தாங்க வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.